எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் வந்து இந்தியன் ரயில்வேஸ், பாரத் கௌரவ் ட்ரெயின், சவுத் ஸ்டார் ரயில் மற்றும் இந்திய சுற்றுலா அமைச்சகம் அங்கீகாரம் பெற்ற டூர் டைம் சார்பாக வந்திருக்கேன். சார் வந்துட்டு பி வெங்கட சுப்ரமணியம், டெப்யூட்டி சீஃப் கமர்ஷியல் மேனேஜர் பேசஞ்சர் சர்வீசஸ். சார் வந்து ஃப்ரம் சதர்ன் ரயில்வே. சார் வந்துட்டு பாலிசியோட டீடைல்ஸ், அதாவது பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் 2022 வந்துட்டு ரயில்வே அமைச்சகம் வந்துட்டு உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் பாலிசின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பாலிசியோட டீடைல்ஸ் வந்து சார் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து லான்ச் பண்ண போகிற நம்மளோட வர டிபார்ச்சர்ஸ், அதாவது 16 ஜூலையோட டிபார்ச்சரோட டீடைல்ஸ் பற்றி நான் சொல்லுவேன். சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலிசியோட டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாலிசி பாரத் கௌரவ் ட்ரெயின் பாலிசி அப்படிங்கிறது ரயில்வே போர்டுனால 2021 கொண்டு வந்தாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, டூர் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தே ஹேவ் எ ஸ்ட்ரென்த். அவங்களுக்கு ஹோட்டல்ஸு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, சைட் சீயிங் கூட்டு போகிறது, அந்த ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு. ரயில்வேக்கு டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரா. இப்போ நம்ம ட்ரெயினில் போய் ஒரு இடத்த போய் இப்போ பார்க்கறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16 ஜூலை ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. காசி, கயா, அயோத்தியா, வாரணா, அப்படி நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் நிறைய இடங்கள்ல இது பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இது நம்மளா தனியாக போனால், ஒரு பேசஞ்சர் போனான்னா தனித்தனியாக டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் அங்கே லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும், லோக்கல் சாப்பாடு கிடைக்கணும், அங்கே அகாமடேஷன், அங்கே இருக்கிற கோவில் டைமிங்ஸு, சுற்றுலா இடங்கள் டைமிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கூப்பிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஸ்ட்ராங் பீப்புள் ஹூ ஹாவ் தி ஸ்ட்ரென்த் டு டூ திஸ். இதை எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த பாலிசி 2021 கொண்டு வந்தாங்க. பாரத் கௌரவ் ட்ரெயின் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதன்படி யார் யார் டூர் ஆப்ரேட்டர்ஸ் விரும்புகிறாங்களோ அவங்களாம் ரயில்வேல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரயில்வேல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு செட் அவங்க கேட்குற மாதிரி ரேக்கு கோச்சஸ் கொடுக்குறோம். எனக்கு இத்தனை ஏசி வேணும், இத்தனை ஸ்லீப்பர் வேணும்னு கேட்டாங்கன்னா அது கொடுக்குறோம். அதுக்கான சார்ஜஸ் அவங்க பே பண்ணுறாங்க. இது வந்து 5 வருஷம், மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு உண்டு. இந்த 5 வருஷத்துக்கு உண்டான சார்ஜை எவ்ரி 6 months அந்த மாதிரி ஃபிக்ஸட் சார்ஜஸ்ல கட்டிடுறாங்க. இதுக்கு மேலே அவங்க என்னென்ன டூர் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டூரெல்லாம் நாங்கள் எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். ரயில்வேலேருந்து வி எனேபிள் த டூர்ஸ். எனக்கு இந்த இடத்துக்கெல்லாம் போகணும், இந்த நாட்களில் போகணும், இந்த ரூட்டில் போகணும், இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் வேணும், இங்கே சைட் சீயிங்க்கு, இங்கே பேசஞ்சர் ஏறுறதுக்கு, இங்கே சாப்பாடு ஏற்றுறதுக்கு, இங்கே அதோட வேரியஸ் ஃபீச்சர்ஸ் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதன்படி அவங்க கேட்குற ஐட்டினரி படி நாங்கள் வந்து அந்த டூர்ஸை எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். வி ஆப்ரேட் த ட்ரெயின்ஸ். அதுக்கு உண்டான எங்கெல்லாம் ஸ்டாப்பிங் கேட்குறாங்களோ அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுக்கான டைமிங் படி கொடுக்குறோம். இதன்படி இந்தியன் ரயில்வே ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஓட்டினது சதர்ன் ரயில்வே 2022 ஓட்டினோம். இது வரைக்கும் 86 டூரிஸ்ட் ஸ்பெஷல்ஸ் ஓடி இருக்கு. இந்த மாதிரி பாரத் கௌரவ் பாலிசி படி 86 டூரிஸ்ட் ஸ்பெஷல்ஸ் ஓடி இருக்கு. இந்த ட்ரெயின் வந்து 87வது. ஸோ இதுபடி ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 485 ட்ரெயின் ஓடி இருக்கு, எல்லா ரயில்வே சேர்ந்து. சதர்ன் ரயில்வே மட்டும் 86 ட்ரெயின் இதில் ஓட்டியிருக்கோம். ஸோ இவங்க கேட்குற ரூட்ல இந்த ட்ரெயின் ஓட்டுறது வந்து ரயில்வே ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பேசஞ்சருக்கு வேண்டிய அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரெயின், அங்கே லோக்கல் சைட் சீயிங், ட்ரெயினில் சாப்பாடு, அங்கே அகாமடேஷன், அங்கே லோக்கல் பஸ் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது அந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் தான் இந்த பாரத் கௌரவ்ங்கிற பாலிசியில் இப்போ இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயின் தேர் ஆப்ரேட்டிங். போன வருஷம் இதே ஆப்ரேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, நாட் ஒன்லி பிலிகிரிமேஜ் ஸ்பாட்ஸ், காஷ்மீர்லாம் கூட போனாங்க. லாஸ்ட் இயர் சம்மர்ல காஷ்மீர் போனாங்க. இப்போ இதுலயே டார்ஜிலிங் கவர் ஆகுது. அந்த மாதிரி டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிளேசஸ்க்கும் போறோம். அதே மாதிரி பாக்கி ரயில்வேலேருந்து சதர்ன் ரயில்வேக்கும் நிறைய வராங்க. கல்கட்டாலேருந்து டெல்லி, பாம்பே, அகமதாபாத், குஜராத், வெஸ்ட் பெங்கால், அங்கேருந்துலாம் அங்கேருந்து இதே மாதிரி ஆப்ரேட்டர் தேர் ரன்னிங் ட்ரெயின்ஸ் இதே மாதிரி வராங்க. அதுக்கு நாங்கள் இங்கே எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். ராமேஸ்வரம் போகிறாங்க, மதுரை போகிறாங்க, நம்ம பழனி போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க, திருவாண்டரம் போகிறாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா டூரும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் திஸ். இந்த படி இதில் பப்ளிக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ்பெஷலி ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற தேவைகளை புரிஞ்சுன்னு அது பண்ணி கொடுக்கறதுக்கு இதில் வந்து இவங்க பாஷையை பற்றி கவலைப்பட வேண்டாம், சாப்பாடை பற்றி கவலைப்பட வேண்டாம், அங்கே லோக்கலாக எங்கே போகிறது, எப்படி வருது, இடம் தெரியாது, இந்த கவலைகள் இல்லை. எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் பை திஸ் சிஸ்டம். ஸோ
திஸ் இஸ் வின் ஃபார் ஆல் அண்ட் பப்ளிக் ஆல்சோ நல்லா பண்றாங்க. இது வரைக்கும் இந்த 86 ட்ரிப்ல கிட்டத்தட்ட 47,000 டூரிஸ்ட் டிராவல் பண்ணியிருக்காங்க. இந்த 86 ட்ரிப்ல சதன் ரயில்வே ஒரு ட்ரிப்ல மட்டும் 47,000 கிட்டத்தட்ட 47,000 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பாலிசி பத்தி. இந்த பாலிசி பத்தி யாருன்னா கேட்கலாம். ஓகே சார். சார் சொன்ன மாதிரி 2021ல இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசி இது, உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக. அந்த பாலிசி படி ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பாரத் கௌரவ் ட்ரெயின் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரெயின் வந்துட்டு பிஜிடி நம்பர் 06903/04. இட் இஸ் சவுத் ஸ்டார் ரயில், எம்என்சி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், கோயம்புத்தூர் பேஸ்ட். இவங்க வந்து இந்த பாரத் கௌரவ் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க கூட வந்து நாங்கள் டூர் டைம்ஸ் in association with Tour Times, we are Government of India Ministry of Tourism recognized tour operators. So நாங்க வந்து இந்த சர்க்கியூட்ஸ், தீம் பேஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட்ஸ், பில்கிரிமேஜ் சர்க்கியூட்ஸ் வந்து லாஸ்ட் 22ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதன்படி வந்துட்டு we have operated almost 40. This is our 40th departure. இப்போ கிளம்புறது வந்து நம்ம எங்களோட 40th departure. Almost 20,000 passengers we have catered to, and we have traveled more than 2,20,000 kilometers, rail kilometers we have traveled. ஸோ இந்த பாலிசி படி, இந்த சர்க்கியூட்ஸ் படி நம்மளோட அடுத்த டிபார்ச்சர் வந்துட்டு ஆடி அமாவாசை சக்தி பீட் யாத்ரா, விச் இஸ் டிபார்ட்டிங் வந்து 16th of July வந்து டிபார்ச்சர் இது. இதுல வந்துட்டு போர்டிங் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட், காட்பாடி, பெரம்பூர், கூடூர், நெல்லூர், ஓங்கூர், சிராலா, விஜயவாடா இது வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்ஸ். அதாவது பயணிகள் வந்து இந்த எல்லா போர்டிங் பாயிண்ட்ல ஏறிக்கலாம். உங்களுக்கு வந்து பிரஸ் நோட்ல வந்து டீடைலா எல்லாமே கொடுத்துரும். இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன கவர் பண்றாங்க இந்த டூர் ப்ரோக்ராம்ல, என்னென்ன கவர் பண்றோம்னா பூரி, புவனேஸ்வர், கொனாரக், கொல்கட்டா, காமாக்கியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சக்தி பீட், வெரி ரேர் டு விசிட் காமாக்கியா. இங்க இருந்து ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு டூர் ஆப்ரேட்டர் வந்து காமாக்கியாவுக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்றது ரொம்ப ரேர். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சக்தி பீட் அது காமாக்கியா. அது இல்லாம வந்து கயால வந்துட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு பிண்ட பிரதானம் பண்றோம். அங்க வந்து தர்ப்பணம் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி வந்துட்டு மொத்தம் 600 பேருக்குமே, ட்ரெயின்ல 600 பேருக்குமே வந்துட்டு we create an opportunity for them for இந்த பிண்டதானம் பண்றதுக்கு, தர்ப்பணம் பண்றதுக்கு. அது இல்லாம வந்துட்டு நெக்ஸ்ட் டே we go to காஷி, அயோத்தியா, அப்புறம் பிரயாக்ராஜ்ல வந்து திரிவேணி சங்கம் பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ட்ரெயின்ல என்ன ஸ்பெஷல், என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்துட்டு இட்ஸ் ஃபுல்லி எக்யூப்ட் ஃபார் டூரிஸ்ட். சிசிடிவி கேமராஸ் இருக்கு சேஃப்டி செக்யூரிட்டிக்கு. அது இல்லாம வந்துட்டு பிஏ சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரு ஆர்ஜி ஒருத்தர் கூடவே இருப்பாங்க டு என்டர்டெயின் த பேசஞ்சர்ஸ். காலையில பக்தி பாடல் போடுறதுக்கு, அடுத்த வர ஸ்டேஷன்ஸ் என்னன்னு சொல்றதுக்கு, அப்புறம் அதோட புராணங்கள் எல்லாமே சொல்றதுக்கு வந்துட்டு கூடவே ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. பேசஞ்சர்ஸ் வந்து எங்கேஜா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எல்லா கோச்சுக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரெஸ் பாசர்ஸ் வந்து உள்ள அலௌட் இல்லை, டூரிஸ்ட் மட்டுமே பயணிக்கிற ஒரு ட்ரெயின் இது. ஸோ அவங்க வந்துட்டு அதை பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இறங்கி சுத்தி பார்க்குற இடத்துல வந்துட்டு அவங்க எல்லா லக்கேஜுமே கேரி பண்ண தேவையில்லை. அதனாலதான் வந்து சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம். ஏன்னா லக்கேஜ் வந்து தூக்க தேவையில்லை. லக்கேஜ் வந்துட்டு நீங்க வண்டியிலே வச்சுக்கலாம். அன்னைக்கு அந்த 2 நாளைக்கு தேவையான என்ன துணிமணியோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம ஹோட்டலுக்கோ சைட் சீயிங் பாயிண்ட்டுக்கோ போயிட்டு வண்டிக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ அது வந்து இதுல ஒரு பெரிய ப்ளஸ். இது இல்லாம வந்துட்டு கோச்சுக்கு வந்து 4 சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு பேக்டு ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கறது இல்லை. வண்டியில வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பேண்ட்ரி கார் இருக்கு, இண்டக்ஷன் பேஸ்ட் பேண்ட்ரி கார். 700,000 பீப்புள் வரைக்கும் கேட்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு பேண்ட்ரி கார். ஸோ வி ப்ரொவைட் அன்லிமிடெட் சவுத் இந்தியன் ஃபுட் ஆன் த சீட், ஹாட் ஃபுட். அதாவது சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், ஃபுல் மீல்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே 2-3 ஐட்டம் வரும், டின்னர் 2-3 ஐட்டம் வரும். ஸோ ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் த டே, எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா காலையில பெட் காஃபில இருந்து உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் சூப், லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் 7:30 டின்னர், நைட் வந்து 10 மணிக்கு பாதாம் பால் கொடுத்துட்டு பாட்டு போட்டு தூங்க வச்சுருவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஜேர்னி. ட்ரெயின் ஜேர்னி வந்து சீனியர்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது இல்லாம வந்துட்டு இப்போ போற இடத்துல என்ன வசதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு பஸ், கார், ஆட்டோ அவங்க கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கு, செகண்ட் ஏசி இருக்கு, தேர்ட் ஏசி இருக்கு, ஸ்லீப்பர் கிளாஸ். அவங்க கேட்டகரிக்கு ஏற்றபடி நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஃபெசிலிட்டி அங்கே ரெடியா இருக்கும். பஸ்ல ஏறுறோம், வி கோ டு த ஹோட்டல். ஹோட்டல் வந்து ரூம் ரெடியா இருக்கும். அங்கே ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம், சைட் சீயிங் பண்ணிக்கலாம். இல்லை வி கோயிங் டைரக்ட்லி டு த டெம்பிள், இல்லை ஒரு சைட் சீயிங் ஸ்பாட்டுக்கு போறோம்னா டைரக்டா அங்கே போய் விசிட் பண்ணிட்டு ட்ரெயினுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கோச்சுக்கு ஒரு டூர் மேனேஜர் இருப்பாங்க, பஸ்ஸுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. கைட் பண்றதுக்கு, எங்க போறோம், என்ன பாக்குறோம் எல்லாமே கைட் பண்றதுக்கு, என்ட்ரி டிக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ட்ரெயின். இதுல வந்துட்டு இந்த யாத்திரா வந்துட்டு we have 2 departures in the same. So one is Darjeeling Gangtok, Puri, Kolkata, Darjeeling Gangtok வந்து is another package that we offer in the same train. அதுவுமே டிபார்ச்சர் வந்து 16 ஜூலை, இதே சேம் போர்டிங் பாயிண்ட்ஸ். இது வந்துட்டு ஒன் வேர்டு பை ட்ரெயின், ரிட்டர்ன் வந்து பை ஃபிளைட். We fly from Bagdogra, we fly back to their hometown.
ஸோ இதான் சார் அரேஞ்ச்மெண்ட் இது. இதுல வந்துட்டு 33% வந்து ரயில்வே அமைச்சகம் வந்து சப்சிடி கொடுத்து போக ஃபேர் தான். உங்களுக்கு ஃபேர் ஸ்லீப்பர் கிளாஸ் அதாவது ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 27,000 rupees. 27,000 ஆல் இன்க்ளூசிவ் ஃபேர். இதுல வந்து சாப்பாடு, அகாமடேஷன், டிரான்ஸ்பர், ஸ்பெஷல் ட்ரெயின், ஃபுட் எல்லா சர்வீஸுமே இன்க்ளூட் ஆன ரேட் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 27,000. பட்ஜெட் 3AC வந்து 36,700. கம்ஃபர்ட் 3AC வந்து 44,050. செகண்ட் ஏசி வந்துட்டு 53,500. ஃபர்ஸ்ட் ஏசி வந்து 59,750 பர் பர்சன். இதுல வந்து உங்களுக்கு தனி ரூம் எல்லாமே கொடுக்கும்.